நாம் இன்றைக்கி 4 வகையான பர்ஃபி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம நெய் கம்மியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதில் முதல்ல பாதாம் பர்ஃபி. அதுக்கு 1 கப் பாதாம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதனோட தோலை நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்படி தோல் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பர்ஃபி நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். இப்போது நம்ம காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா நம்ம இதை ட்ரை பண்ண வச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம இது ஒரு பேனில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை ப்ரௌனாக விட்டுறாதீங்க. லோ ஃப்ளேமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதை ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஒரு 50 செகண்ட்ஸ்குள்ளே நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ சுகர் சிரப்புக்கு 3/4 கப் சுகர், 1/3 கப் தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பாதாம் போட்டு ஏலக்காய் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுட்டு இது பேனில் ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்து போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்க அந்த ட்ரேயில் போட்டுட்டு நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கு நான் பால் ஆட் பண்ணல, கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணல, மில்க் பவுடரும் ஆட் பண்ணல, கீ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான். ஸோ அதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இப்போ இது 5லிருந்து 10 நிமிஷம் விட்டுட்டா இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், எனக்கு 5 நிமிஷத்துலேயே என்னாச்சு அப்படின்னா அது நல்லா செட் ஆகிடுச்சு. நீங்கள் டீமோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் பாதாம் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கஜு கட்லி. இது எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் 1 கப்பு நம்ம முந்திரி எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்க வேணாம், ஒரு 50 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் அரைச்சி முடிச்சிடுங்க. இல்லைனா இது ஆயில் ரிலீஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் ரொம்ப கசப்பாக மாறிடும். இப்போ நமக்கு முந்திரி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக முந்திரி வாங்கினீங்கன்னா இது மாதிரி மணல் மணலாக வரும். இப்போது சுகர் சிரப்புக்கு 3/4 கப் சுகர், 1/3 கப் தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருந்த முந்திரியை போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு முதல்ல கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம்.
ஸோ இதையும் வந்து நம்ம 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போது இந்த பேன்லேருந்து லைட்டாக மட்டும் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. லார்ஜ் பபிள்ஸ் வருது, பெரிய பெரிய பபிள்ஸ் வருது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே விட்டால் அது வந்து ரொம்ப உதிரியாக போயிடும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்க ஒரு ட்ரே மேலே நம்ம கொட்டிடலாம். ஸோ இது எதுக்காகனா ஈஸியாக டீமோல்ட் பண்ண முடியும் பட்டர் ஷீட் போட்டால். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ 3லேருந்து 5 நிமிஷம் விட்டுட்டா இது வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கனால என்ன ஆகும்னா டீமோல்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருமே கஜு கட்லியை வந்து மாவு எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் அதை வந்து பிசைஞ்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறாங்க. பட் அப்படி வந்து நம்ம கையில் பிசையணுன்னு ரொம்ப அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணும்போது ஈஸியாக நம்ம போட்டுட்டு மோல்டில் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஆயிலும் ரிலீஸ் ஆகாது, ரொம்ப கசப்பாகவும் இருக்காது. ஸோ இது வந்து பர்ஃபெக்டான மெத்தடு. நீங்கள் இதில் ஏலக்காய் ஆட் பண்ணுறதுனால அதனோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து நம்ம 1 மந்த் வச்சுட்டு நல்லா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் பாலெல்லாம் நம்ம ஆட் பண்ணாதனால. ஸோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ரவா பர்ஃபி. ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ஈஸியானது. இது வந்து கொங்கு நாடு வில்லேஜ் சைடு வந்து இப்படி தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 இன்க்ரீடியன்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல வந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் சிரோட்டி ரவா, ரொம்ப சின்ன ரவை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு நல்ல வாசனை வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சிரோட்டி ரவா நல்லா குக்காகி மணலாக இருக்கும். இது ரெடியானதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் வந்து போட்டுக்கலாம். இப்போது சுகர் சிரப் 1/3 கப் சுகர், 1/4 கப் வாட்டர், இதை போட்டுட்டு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டான 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியாக இருந்தாலும் ஓகே. இதுக்கு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வறுத்து வச்ச ரவையை வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம அந்த நெய்யில் வறுத்து வச்சுருந்த ரவை அதை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் பிஸ்தா போட்டுக்கலாம். ஒரு 50 செகண்ட் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து உடஞ்சி போயிடும். ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ உடனே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுட்டு சீக்கிரமாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இது செட் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1 மந்த் வரைக்கும் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இதுலேயும் நம்ம பாலெல்லாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிறது ரொம்ப ஈஸியானது ஒரு பர்ஃபி. இது வந்து ஆஃப்கான் ஸ்பெஷல் ஷீர் பிரான்னு சொல்லுவாங்க.
ஸோ பால் பவுடரை யூஸ் பண்ணி பண்ணுறது. அதுக்கு 1 கப் வந்து பால் பவுடர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்மண்ட், பிஸ்தா, செர்ரி, வால்நட், அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை. ஸோ இது எல்லாம் வந்து பவுலில் போட்டுக்கலாம். ஏலக்காய், இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 3/4 கப் சுகர், 3/4 கப் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு வரணும்னா ஒரு சாஃப்ட் பால் ஃபார்ம் ஆகிற அந்த கன்சிஸ்டன்சி. நீங்கள் வந்து தட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து வரும். இப்போ வந்து ரோஸ் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மில்க் பவுடர் ஆட் பண்ணி வச்சுருந்த அந்த பவுலில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரேயில் போட்டுட்டு இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி என்ன கன்சிஸ்டன்சினா சாஃப்ட் பால் ஃபார்மிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. மேலே வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த பிஸ்தாவை வந்து நம்ம தூவிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். நம்ம தேவைப்பட்டால் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து நம்ம வந்து 2 வீக்ஸ்க்கு மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பர்ஃபி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.